வணக்கம். நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தான் விமானங்களுக்கு இந்திய வான்வழி மூடல். ககன்யான் விண்வெளி திட்டத்தின் முதல் ஒருங்கிணைந்த ஏர்கிராப்ட் சோதனை வெற்றி. உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கியின் இந்திய பயண திட்டம். இந்தியாவின் வான் பாதுகாப்பு கேடயம் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. இந்தியாவின் ஸ்டார்லிங் காலக்கெடு, விலை நிர்ணயம் மற்றும் இணைய வேகத்தை அறிமுகப்படுத்தல். இனி விரிவான செய்திகள். ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி நடந்த தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்திய வான்வெளியில் பாகிஸ்தான் விமானங்கள் பறக்க ஏப்ரல் 30 வரை தடை விதிக்கப்பட்டது. இந்த தடை ஒவ்வொரு மாதமும் நீட்டிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்தியா மீண்டும் பாகிஸ்தான் விமானங்களுக்கான வான்வெளி மூடலை செப்டம்பர் 24ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. அதுபோல பாகிஸ்தானும் இந்திய விமானங்களுக்கான வான்வெளி மூடலை செப்டம்பர் 24ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. இது குறித்து தகவல் விமானிகளுக்கான நோட்டம் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் மேற்கொண்டு ககன்யான் விண்வெளி திட்டத்தின் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கான முதல் ஒருங்கிணைந்த ஏர்கிராப்ட் சோதனை வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. இது தொடர்பாக இஸ்ரோ வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ககன்யான் பயணத்தில் தொடங்கும் முதல் முடிவுகள் வரை உள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகளை உறுதிப்படுத்தும் விதத்தில் முதல் ஒருங்கிணைந்த ஏர்கிராப்ட் சோதனை வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளது. இஸ்ரோ, இந்திய விமானப்படை, DRDO, இந்திய கடற்படை, இந்திய கடலோர காவல்படை ஆகியவற்றின் கூட்டு முயற்சியால் இந்த சோதனை நடத்தப்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்வெளி பயணத்தின் மிக ஆபத்தான கட்டமாக கருதப்படுவது விண்வெளி துருப்புகள் பாதுகாப்பாக பூமிக்கு திரும்பும் தருணமே ஆகும். இதனை உறுதிப்படுத்தும் நோக்கில் 5 டன் எடையுள்ள போலி குழு வானில் இருந்து கீழே விடப்பட்டு பராஷூட் மூலம் பத்திரமாக தரையிறங்கும் சோதனை நடத்தப்பட்டது. இந்த முயற்சி வெற்றி பெற்றிருப்பது ககன்யான் திட்டத்தின் முக்கியமான மைல்கல்லாக கருதப்படுகின்றது. இந்த சாதனையை வரவேற்று பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறிய போது, ககன்யான் விண்வெளி துருப்புகள் நமது நாட்டின் ரத்தினங்கள், தேசிய இலட்சியங்களின் முன்னோடிகள். இந்தியா விண்வெளியை ஆராய்ச்சிக்கான துறையாக மட்டுமல்லாமல் பொருளாதாரம், பாதுகாப்பு, எரிசக்தி, மனித குலத்தின் எதிர்காலம் என பல பரிமாணங்களில் பார்க்கின்றது. சந்திரயான் முதல் மங்கள்யான் வரை சவால்களை சாதனைகளாக மாற்றியுள்ளோம். ககன்யான் வரும் தொழில்நுட்ப மைல்கல் அல்ல, தற்சார்பு பாரதத்தில் ஒரு புதிய அத்தியாயம். உலகின் முன்னணி விண்வெளி சக்திகளை ஒன்றாக இந்தியா உயர்ந்து நிற்கும் என்றார். மேலும் இந்த வெற்றி குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா உட்பட ககன்யான் விண்வெளி துருப்புகளின் பயணத்தை உறுதிப்படுத்தும் முக்கியமான படியாகும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த பாராட்டு நிகழ்வில் முப்படைகளின் தளபதி ஜெனரல் அனில் சௌகான், விமானப்படை தளபதி ஆஷிப் மாசல், AP சிங் உட்பட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். உக்ரைனிய ஜனாதிபதி வொலோடிமிர் செலன்ஸ்கி விரைவில் இந்தியாவுக்கு பயணம் செய்ய இருப்பதாக இந்தியாவுக்கான உக்ரைன் தூதர் பாலிஷுக் தெரிவித்துள்ளார். கடந்த 3 ஆண்டுகளாக உக்ரைன் ரஷ்யா போர் நீடித்து வருவதால் பெண்கள், குழந்தைகள் உட்பட பலர் உயிரிழந்து வருகின்றனர். போரை நிறுத்தும் நோக்கில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தீவிர முனைப்புடன் செயற்பட்டு வருகின்றார். சமீபத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் தொலைபேசி வழியாக உரையாடியிருந்தார். அப்போது மோதல்களுக்கு ராஜதந்திர ரீதியில் பேச்சுவார்த்தை மூலம் அமைதியான தீர்வு காணப்பட வேண்டும் என்பது இந்தியாவின் நிலைப்பாடாக இருப்பதை மோடி தெரிவித்தார். உக்ரைன் தூதர் பாலிஷுக் கூறிய போது, உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி விரைவில் இந்தியா வர இருக்கின்றார். அவரின் பயண தேதியை இறுதி செய்வது தொடர்பான ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. இந்தியா வருகை தரும் போது செலன்ஸ்கி பிரதமர் மோடியை சந்தித்து போர் நிலவரம் உட்பட விடயங்களில் ஆலோசனை நடத்துவார். இந்த பயணம் இந்தியா உக்ரைன் இருதரப்பு உறவுகளை மேலும் பலப்படுத்தும் என்று கூறியுள்ளார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDO ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12:30 மணிக்கு ஒடிசா கடற்கரையில் ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு ஆயுத அமைப்பு IADWS முதல் விமான சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியது. IADWS வருங்கால இந்தியாவின் வான் பாதுகாப்பு கேடயம். 2035ஆம் ஆண்டுக்குள் மிஷன் சுதர்சன் சக்ராவின் கீழ் எதிரிகளின் பல்வேறு தாக்குதல்களிலிருந்து இந்தியாவை பாதுகாக்க இந்த பாதுகாப்பு கேடயம் உருவாக்கப்படுகிறது. IADWS என்பது எதிர்வு விரைவினை வான் ஏவுகணைகள், மேம்பட்ட மிக குறுகிய தூர வான் பாதுகாப்பு அமைப்பு ஏவுகணைகள் மற்றும் உயர் சக்தி கொண்ட லேசர் அடிப்படையிலான நேரடி ஆற்றல் ஆயுதம் ஆகியவற்றை உள்ளடக்கிய பல அடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்பு. அதாவது ஒவ்வொரு வித வான் அச்சுறுத்தல்களுக்கு அவற்றை சுட்டு வீழ்த்து IADWS வெவ்வேறு ஏவுகணைகளை வைத்திருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி சுதந்திர தினத்திற்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய போது மிஷன் சுதர்சன் சக்ரா தொடங்கப்படுவதாக அறிவித்து சில நாட்களுக்கு பின்னர் இந்த வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. இந்திய எல்லையில் எதிரே நீண்ட தூர ஏவுகணைகள், விமானங்கள் மற்றும் ஆளற்ற விமானங்கள் உட்பட அச்சுறுத்தல்களை கண்டறிந்து அளிக்க கண்காணிப்பு, சைபர் பாதுகாப்பு மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை இணைப்பதன் மூலம் இந்த கேடயம் பல அடுக்கு பாதுகாப்பு அமைப்பை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அரசு ஆராய்ச்சி அமைப்புகளும் தனியார் துறையும் இந்த திட்டத்தில் ஒத்துழைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது இந்திய விமானப்படை IAF ஒருங்கிணைந்த விமான கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு IACCS மற்றும் ராணுவத்தின் ஆகாஷ் டீருடன் ஒருங்கிணைக்கப்படும். ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து நடந்த போரில் இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புகள் பாகிஸ்தான் ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களை வெற்றிகரமாக இடைமறைத்திருந்தன.
இந்தியாவின் முதன்மையான வான் பாதுகாப்பு சாதனங்களான S-400 பராக் 8 மற்றும் உள்நாட்டு ஆகாஷ் ஆகியவை பாகிஸ்தான் தாக்குதல்களை தடுத்தன. அத்துடன் இந்திய ஆயுதப்படைகள் தங்கள் ஒருங்கிணைந்த ஆளற்ற விமான எதிர்ப்பு அமைப்புகளை செயற்படுத்தியதில் முக்கிய பங்கு வகித்தது. இப்படி வெவ்வேறாக உள்ள வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஒன்றிணைத்து ஒரே கட்டளையில் செயற்பட வைப்பதுதான் ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு ஆயுத அமைப்பு IADWS. அதன் முதலாவது சோதனை தான் நேற்று வெற்றிகரமாக முடிந்துள்ளது. பாதுகாப்பு அமைச்சின் கூற்றுப்படி நேற்று நடந்த சோதனையின் போது 3 வெவ்வேறு இலக்குகள் வெவ்வேறு தூரங்கள் மற்றும் உயரங்களில் இருந்தபோது 3 வெவ்வேறு ஏவுகணைகள் மற்றும் உயர் ஆற்றல் லேசர் ஆயுத அமைப்பு மூலம் ஒரே நேரத்தில் தாக்கி முழுமையாக அளிக்கப்பட்டன. ஏவுகணை அமைப்புகள் ஆளற்ற விமானம் கண்டறிந்து அளிக்கும் அமைப்பு தகவல் தொடர்பு மற்றும் ரேடார்கள் உட்பட அனைத்து ஆயுத அமைப்புகளும் குறைபாடற்ற முறையில் செயற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சோதனையை DRDOவின் மூத்த விஞ்ஞானிகள் மற்றும் ஆயுதப்படைகளின் பிரதிநிதிகள் பார்வையிட்டனர். IADWS-இன் வளர்ச்சிக்காக பாதுகாப்பு மற்றும் தொழில்முறையை பாராட்டிய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், தனித்துவமான சோதனைகள் இந்தியாவின் பலகடுக்கு வான் பாதுகாப்பு திறனை நிரூபியுள்ளன என்றும் எதிரி வான் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக முக்கியமான பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்த போகின்றன என்றும் கூறினார். வெற்றிகரமான சோதனைகளில் ஈடுபட்டுள்ள அனைத்து குழுக்களையும் DRDOவின் தலைவர் டாக்டர் சமீர் வி காமத் வாழ்த்தினார். ஸ்டார்லிங் நிறுவனம் இந்தியாவின் அனைத்து நிபந்தனைகளுக்கும் உட்பட்டு இந்தியாவில் இணைய சேவையை வழங்குவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த இணைய சேவை எப்போது தொடங்குகிறது, விலை என்ன, அது கொடுக்கும் இணையத்தின் வேகம் என்ன, அவற்றை பார்ப்பதற்கு முன் எந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனமும் இந்தியாவில் சேவை தொடங்க இந்திய பயனர் போக்குவரத்தை பிரதிபலிப்பதற்கும் வெளிநாட்டில் தரவை நகலெடுப்பதற்கும் தடை செய்யும் பாதுகாப்பு நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்தியாவின் உள்நாட்டு சட்டங்களுக்கு இணங்க ஸ்டார்லிங் நிறுவனம் ஒப்புக்கொண்டதை அடுத்து அதற்கு அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளதாக தகவல் தொடர்பு இணையமைச்சர் பெம்மா சானி சந்திரசேகர் தெரிவித்தார். பாதுகாப்பு நிலைமைகள் செயற்கைக்கோள் தொடர்பு வழங்குனர்கள் இந்தியாவில் பூமி நிலைய நுழைவாயில்களை அமைக்கப்படுத்த கட்டாயப்படுத்துகின்றன என்று அமைச்சர் தெரிவித்தார். இதன் மூலம் செயற்கைக்கோளில் இருந்து பயனர்களுக்கு தகவல் தொடர்புகள் கொடுக்கப்படுகின்றன. அமெரிக்க நிறுவனம் அனைத்து சாட்காம் நிறுவனங்களுக்கும் பொருந்தக்கூடிய பாதுகாப்பு நிபந்தனைகள் உட்பட விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொண்ட பின்னர் தொலைத்தொடர்பு துறை ஸ்டார்லிங் சேட்டலைட் கம்யூனிகேஷன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு ஒருங்கிணைந்த உரிமத்தை வழங்கியதாக அவர் கூறினார். ஸ்பேஸ்எக்ஸின் செயற்கைக்கோள் அடிப்படையிலான இணைய சேவையான ஸ்டார்லிங் 2025 ஆண்டின் பிற்பகுதியிலிருந்து 2026 ஆண்டின் முற்பகுதிக்குள் இந்தியாவில் செயல்பட தொடங்கும் என்று கூறப்படுகிறது. பொது வைஃபையுடன் ஒப்பிடும் போது இந்த செயற்கைக்கோள் அடிப்படையிலான இணைய சேவை அதிக செலவை ஏற்படுத்தும். செலவு கட்டமைப்பில் கிட்டத்தட்ட 33,000 ஒருமுறை வன்பொருள் கிட் கட்டணம் அடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது செயற்கைக்கோள் டிஷ், வைஃபை ரூட்டர், மவுண்டிங் கியர், கேபிள்கள் மற்றும் மின்சார இணைப்பு ஆகியவற்றை உள்ளடக்கியது. வரம்பற்ற தரவு அணுகலுக்கான மாதாந்திர சந்தா திட்டங்கள் 3,000 முதல் 4,200 வரை இருக்கும் என்றும் ஊகிக்கப்படுகிறது. இருப்பினும் ஆரம்ப விளம்பர சலுகைகள் மாதாந்திர விலையை 840 வரை குறைக்கக்கூடும் என்றும் சில வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இணைய வேகம் என்ன? ஸ்டார்லிங் இயங்க தொடங்கியதும் இந்திய பயனர்கள் இடம் மற்றும் பிற காரணிகளை பொறுத்து 25 Mbps முதல் 220 Mbps வரை பதிவிறக்க வேகத்தை காணலாம் என்று கூறப்படுகின்றது. தொலைதூர அல்லது சேவை குறைவாக உள்ள பகுதிகளில் ஸ்டார்லிங்கின் எதிர்பார்க்கப்படும் செயல்திறனை வலியுறுத்தும் விதத்தில் 50 Mbps முதல் 250 Mbps வரையிலான சாத்தியமான வேகத்தை சில அறிக்கைகள் சுட்டிக்காட்டின.